எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து முள்ளு முறுக்கு தான் செய்ய போகிறோம். பொட்டுக்கடலை பச்சரிசி மாவு வச்சு தான் ஒரு சூப்பரான முள்ளு முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க அந்த முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலை பவுடர் வந்து ஜலிச்சுக்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை வந்து ஓமம், 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சூடு பண்ண 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம முறுக்கு குழாயில் எந்த அளவுக்கு மாவு போட்டு நம்மளால் முறுக்கு சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மாவு வந்து நம்மளால் புழிய முடியாது. கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி விரலில் வந்து அழுத்தும் போது நல்லா ஈஸியாக இறங்கணும் மாவு. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்கள்கிட்ட எந்த மாதிரி முறுக்கு குழாய் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினா மாவு வந்து முறுக்கு குழாயில் ஒட்டாமல் இருக்கும், விடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்துக்கின்னு நல்லா நம்ம கொழுக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டிங்கன்னா போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக போய் உள்ள மாவு வந்து நல்லா இப்படி டைட்டாக அழுத்தி விட்டுடணும். இப்போ நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு சின்னதாக முறுக்கு மாவு எடுத்து போடுங்க. போட்டவுடனே இந்த மாதிரி மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ முறுக்கு சுற்றிக்கலாம். நான் வந்து முள்ளு முறுக்கு செய்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம சைஸ்லாம் தேவையில்லை, அப்படியே முறுக்கி விட்டுட்டால் போதும். முறுக்கு வந்து ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த டிசைனே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா முள்ளாக நல்லா. நமக்கு எப்போவுமே முறுக்கு செய்கிறவங்களுக்கு முறுக்கு வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஆனால் தெரியாத புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதி அடங்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து முறுக்கு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டு இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு. பாருங்கள், நல்லா கொதி அடங்கிடுச்சு. இப்போ இந்த முறுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், முள்ளு முறுக்கு சுட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், எந்த அளவுக்கு சும்மா அப்படி உடைச்சாவே போதும், அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சின்னதாக உடைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2-3 நாள் இல்லை 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உடைச்சிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முள்ளு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.